இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப திறமையானவர், கெட்டிக்காரன்னே சொல்லலாம். அவர் ரொம்ப நுணுக்கமானவர். அதில் அவர் நல்ல எதுனாலும் நல்ல இது பண்ணுவார், டேக்கிள் பண்ணுவார், எதையும் சந்திப்பார். அதாவது எனக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறவர். அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. அதான் நான் சொல்கிறேன், சீனியர்களுக்கு மரியாதை இல்லைன்னு செங்கோட்டையன் இல்லை, அதுதான் தப்பு. அது வன்மத்தால் சொல்கிற வார்த்தை, பொறாமையினால் சொல்ற தவறு. அது முழுக்க முழுக்க நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் மாதிரி ஒரு எளிமையான ஆலோசனையை கேட்க மாட்டாருங்கிறாங்களே, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் தப்பு. அதாங்க, அதாவது குறை சொல்லணும்னா கட்டின மனைவி கூட குறை சொல்லணும்னா என் வேணான்னு சொல்லுவோம். ஒரு கையாளாத புருஷன். அந்த மாதிரி அவரை பொறுத்தவரையிலும் ஐடியாவும் கேட்பார், சொன்ன கேட்டுக்குவார், முடிவு அவர் எடுப்பார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரத்யேக குணம். அவருக்கு எல்லா ஆலோசனையும் கேட்பார். இதில் சொன்னீங்க பொதுக்குழுவில் பேசும்போது எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு அசாத்திய தைரியமும் துணிச்சலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி ஒரு அசாத்திய துணிச்சல் இருந்ததோ அந்த துணிச்சலை எடப்பாடியார் பார்க்கறான்னு சொல்றீங்க. உண்மையில அதாவதுங்க, அதுதான் அந்த துணிச்சலான பழகினவன், நேரில் இருந்தவன், அவரோட பயணிக்கிறவர்கள் நான் சொல்கிறேன். ரொம்ப துணிச்சலானவர், எதை பற்றியும் கவலை, தைரியமானவர். அதாவது பின்வாங்க மாட்டார். ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா பின்வாங்க மாட்டார். மிக எளிமையானவர். இன்னும் சொல்ல போனால் எளிதில் அணுகக்கூடியவர். நீ ஒன்றும் வேண்டாம், எத்தனை சீஃப் மினிஸ்டர் நான் பார்த்துருக்கோம்.